எப்பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் அவர்களுடைய பிறந்த நாள். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு பாடுவார். அதை தொடர் கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறார். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். நாடு உனக்கு என்ன செய்தது என்று நினைக்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி. உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா? நாடாம் இல்ல நாடு, இந்த நாடு எங்களுக்கு என்ன தெரிவித்து. இப்படிப்பட்ட தத்துவ பாடல்களை எல்லாம் பாடி உலகத்தில் உள்ள நம் எல்லா இதயங்களையும் கொள்ளையடித்து நம்முடைய இதயத்தில் இன்றும் வாழும் அந்த பொன்மனச் செம்மலை பெற்றெடுத்த அந்த தாய் எவ்வளவு பெருமைக்குரியவளாக இருக்க வேண்டும் பாருங்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னார் வள்ளுவர். இந்த குறள் அந்த சத்திய தாய்க்கு எப்படி பொருந்தது பாருங்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் பாடினார். இது அவருக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட உத்தம மகனை பிறந்த அந்த சத்தியத்தாய் மிக பெருமையற்றவள், ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு அந்த புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மலுடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய புகழை பாடி மனமகிழ்ச்சி அடைவோம்.